ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இஷ்ட தெய்வத்தை அல்லது தேவதைகளை மிக விரைவில் வசப்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் இந்த அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி, அதே மாதிரி வந்து இந்த மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு தெய்வத்தை வசப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணணும், இந்த மாதிரி 48 நாள் விரதம் இருந்தோம், இல்லை ஒரு தேவதையை வசப்படுத்துறதுக்காக நாங்களும் வந்து எல்லா பிரயோக முறைகள்லாம் நாங்கள் செய்து பார்த்தோம், ஆனால் அது சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பலன் தரல சாமி. நாங்கள் 48 நாள் விரதம் இருந்து பூஜை முறைகளில் செய்து பார்த்தோம், 90 நாள் விரதம் இருந்து பூஜை முறைகள் செய்து பார்த்தோம், ஒரு சிலர்லாம் வருஷக்கணக்கில் விரதம் இருக்கிறோம் சாமி, ஆனால் வந்து அந்த தேவதையானது வந்து சித்தியான மாதிரியே தெரியல சாமி, இதுக்கு என்ன சாமி பண்ணுறது நான் நிறையா பேர் கேட்குறீங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய முறை என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம தவம் இருந்து ஒரு தெய்வத்தையோ தேவதையோ வந்து நம்ம வசப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அது வந்து அன்றைய காலங்களில் வந்து அது சாத்தியப்பட்டுச்சு. இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், அந்த தவ வலிமைங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. அந்த காலத்தில் வந்து சித்தர்கள்லாம் வந்து தவம் பண்ணியே வந்து மழை, புயல் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு சில சித்துக்கள்லாம் செய்து காட்டினாங்க. இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், தவ வலிமை அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மனமானது வந்து ஒரு நிலையாக வந்து அடங்குறதில்ல. அப்போ வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சில தாந்திரீக முறைகள், தாந்திரிக் முறைங்க அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எளிய முறையில், அதாவது வந்து இந்த குறுக்கு வழிங்கிற மாதிரி, சரிங்களா, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து கையாண்டு தான் நீங்கள் ஒரு தெய்வத்தையோ தேவதையோ வந்து இன்றைய கலிகாலங்களில் வந்து நீங்கள் வந்து வசப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் நூட்களில் தெளிவாகவே எழுதப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மைய வச்சு எப்படி வந்து ஒரு தெய்வத்தையோ தேவதையோ வசப்படுத்துறதுங்கிறது முறை, சரிங்களா. இது இந்த மைக்கு பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சர்வதேவதா அவசியமைன்னு சொல்லி சொல்லுவாங்க. சித்தர்களுடைய ஏட்டுச்சோடியில் வந்து சர்வதேவதா அவசியமைன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரங்களில் செய்யணும். இப்போ கிரகண நேரங்களில் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தொட்டால் சினிங்கி வேறு, பெய்தும்பை வேறு, சிறுமுன்னை வேறு, வெண்குன்றி மூலிகை வேறு, வெள்ளற்கண் மூலிகை வேறு, பெய்தத்தான் மூலிகை வேறு, புன்னை மூலிகை வேறு, அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா வில்வ மூலிகை வேறு. இந்த மூலிகை வேர்கள்லாம் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து, முறையாக வந்து இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வஸ்திரங்காயம் செய்யணும். அதாவது வந்து என்னென்னு, வெயில் படாத இடத்துல நிழல்ல வச்சு நல்லா உலர்த்தி பொடி மாதிரி செய்துக்கணும். பொடி மாதிரி செய்து இதை வந்து ஒரு வெள்ளை நிற காட்டன் துணியில் வந்து நல்லா வந்து இறுக்கமாக கட்டி வச்சிடணும். இறுக்கமாக கட்டி வச்சு நல்லா ஒரு ஜாமங்கள் இறுக்கமாக கட்டி வச்சு, முறையாக மீண்டும் அதை வந்து எடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை வந்து நல்லா ஜலிக்கணும். அந்த வெள்ளை நிற காட்டன் துணியிலே வச்சு நல்லா வந்து சலித்து, அதை எடுத்து அது கூடயே வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அஷ்டகந்தம் சேர்க்கணும். அஷ்டகந்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பச்சை கற்பூரம், புனுகு, கோரோஜனை, குங்குமப்பூ, கஸ்தூரி, அரகஜா, புனுகு, இதெல்லாம் வந்து அஷ்டகந்தகம், சரிங்களா. இது எல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து இந்த 8 விதமான பொருட்களை வந்து நீங்கள் முறையாக இது பண்ணி அது கூட சேர்த்து, இது கூட சிறிதளவு வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அழிஞ்சி விதை தைலம். அது எப்படி செய்யணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது கூடயே வந்து கடுகளவு வந்து ஐங்குலக்கரு, அதுவும் சிறிதளவு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மைப்பதம் வர மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சிக்கணும். 2 ஜாமுன் நல்லா அரைச்சி இதை வந்து எடுத்து முறையாக வந்து ஒரு செம்மில் பதனம் பண்ணிக்கணும். பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏன்னா இதற்குள்ளேயே வந்து கிரகண நேரங்கிறது முடிஞ்சிடும், சரிங்களா. அப்போ கிரகண நேரம் முடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சுத்தமான இடத்துல தலவாழை இலை வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி, நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு, இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மையை வச்சுட்டு இழுப்ப நில தீபம் ஏற்றிக்கணும். தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1008 ஒரு உச்சாடனம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கணும். மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சி போட்டுட்டு, அந்த மையை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, தேவைப்படும் பொழுது நீங்கள் வந்து தெய்வத்தையோ தேவதையோ வந்து உபாசனை எடுக்கிறீங்க, வசப்படுத்த போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் இறங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அப்போ இருந்தே வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மையை வந்து சிறிதளவு எடுத்து உங்களுடைய நெத்தியிலையோ, உச்சந்தலையிலையோ, தொப்புள் கொடியிலையோ, இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் முறையாக வந்து அது சிறிதளவு எடுத்து பூசிக்கிட்டு, அதற்குண்டான பூஜை முறைகள் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம். சரி நண்பர்களே, இதை வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.